அப்போ முதலாவது இன்கிரீடியன்ட் என்ன? வெள்ளை போலம். ரெண்டாவது இன்கிரீடியன்ட் போலாம், வாசிங்க அடுத்த வசனம். எக்ஸோடஸ் 30:22 வாசிங்க குயிக்கா. சுகந்த கருவாப்பட்டையிலே அதில் பாதியை 250 சேக்கல் எடையையும். போதும். லெவிட்டிகஸ் 21:20 எடுத்துக்கங்க. அடுத்த ஓதியம்மா 30:22 ஓதி. 250 ತೊಲೆ ಶ್ರೇಷ್ಠವಾದ ಲವಂಗ ಚಕ್ಕೆ, சினமன் பட்டை. ஹல்லேலூயா. இப்போ ரெண்டாவது ஆண்டவர் கருவாப்பட்டை, இல்லை தமிழில் ಕರುವಾಪಟ್ಟ, ಕನ್ನಡದಲ್ಲಿ ಲವಂಗ ಚಕ್ಕೆ. ಲವಂಗ ಚಕ್ಕೆ, ಚಕ್ಕೆ ಇದೆಯಾ ಇದರಲ್ಲಿ? ಇಲ್ವಲ್ಲ ಚಕ್ಕೆ ಇದೆಯಾ? ಅದೇನಾ ಚಕ್ಕೆ? ಓಕೆ, அதே ಚಕ್ಕೆ, அதே லவங்க, அதே சக்கே. புரிஞ்சா? ரெண்டாவது இன்கிரீடியன்ட்டு ஆண்டவர் மோசேக்கு சொல்றார், நீ கருவாப்பட்டை என்ன பண்ணு, எடுத்துக்கோ. என்ன சொல்றார்? டேக் the fragrant cinnamon of as much 250 grams of fragrant can, அப்புறம் 250 எடுக்க சொல்றார். ஹல்லேலூயா. ரெண்டாவது ஐட்டம் வந்து சினமன். என்னது? கருவாப்பட்டை. இந்த கருவாப்பட்டை என்ன சொல்லுகிறது? வாசிங்க லெவிட்டிகஸ் 21:20 குயிக்கா வாசிங்க. ವಿಪರೀತ ಅವಯವಗಳುಳ್ಳ ನಾಗಲಿ, ಕೈಕಾಲು ಮುರುಕನಾಗಲಿ, ಗೂನು ಗುಜ್ಜಾರಿಯಾಗಲಿ, ಹೂಗಣ್ಣ ಕಾಯಿಗಣ್ಣನಾಗಲಿ, ಕಜ್ಜಿ ತುರಿಗಳುಳ್ಳವನಾಗಲಿ, ಬೀಜ ದೋಷಗಳುಳ್ಳವನಾಗಲಿ, ಬೇರೆ ಯಾವ ಕಳಂಕವಿದ್ದವನಾಗಲಿ ಯೆಹೋವನಿಗೆ ಹೋಮ ದ್ರವ್ಯಗಳನ್ನು ಸಮರ್ಪಿಸುವುದಕ್ಕೆ ಸನ್ನಿಧಿಗೆ ಬರಬಾರದು. ಸಾಕು. ತಮಿಳ್ல வாசிங்க. கூனானாலும் குள்ளனானாலும் பூவிழுந்த கண்ணானாலும் சொரியனானாலும் அசருள்ளவனானாலும் விதை நசுங்கினவனானாலும் அணுகலாகாது. ஓகே, அணுகலாகாது. ஹல்லேலூயா. இங்க ஆண்டவர் மோசே குறித்து சொல்றார். இங்க வந்து பிரீஸ்ட்ஹுட்டை பத்தி நம்ம வாசிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ரெண்டாவது இன்கிரீடியன்ட் ஆண்டவர் சொல்றார், நீ கருவாப்பட்டையை செலக்ட் பண்ணு. ஃபைனஸ்ட் கருவாப்பட்டை, சினமன், இதை நீ செலக்ட் பண்ணு. இந்த அனாயிண்டிங் ஆயிலுக்கு நீ செலக்ட் பண்ணுன்னு சொல்றார். ஏன் இந்த கருவாப்பட்டை? லெவிட்டிகஸ் யாஜக காண்ட. அப்போ நம்ம வாசிக்கிறோம், இந்த 21:20 இருந்து நீங்க வாசிக்கும் போது, அந்த நாட்கள்ல ஆசாரியர்களை தெரிந்து கொள்ளும் போது, அப்படின்னா ஆசாரியர்களை தெரிந்து கொள்ளும் போது இந்த எந்த குவாலிட்டி அவங்களுக்குள்ள இருக்கக்கூடாது, கூணா இருக்கக்கூடாது, அவங்க பாடியில் வந்து எந்த விதமான வந்து ஒரு இதா இருக்கக்கூடாது. அதனால கர்த்தருடைய ஊழியத்திற்காக செலக்ட் பண்ணி அனாயிண்ட் பண்ணி விட்டுட்டாங்கனாக்கா, ஒரு நஸ்ரேனாக, இப்போ நாசரைட், ஜீசஸ் வாஸ் அ நாசரைட், அந்த மாதிரி செலக்ட் பண்ணி அனாயிண்ட் பண்ணி குழந்தையிலே விட்டுட்டாக்கா, அந்த குழந்தைய ரொம்ப கவனமாக பார்த்துப்பாங்க. சாப்பாடு விஷயங்கள்ல, அவன் தூங்குற விஷயங்களை, கற்றுக்கொள்ளுகிற விஷயங்கள்ல, நண்பர்களோடு சேருகிறதுல கூட they will cut them apart. ஹல்லேலூயா. எல்லா குழந்தைங்க மாதிரி அந்த குழந்தைய வளர்க்கவே மாட்டாங்க. because he selected and sanctified for the glory of God. ஹல்லேலூயா. அந்த மனுஷனை நான் ஒரு ஆசாரியனா வருகிற நாட்களில் நிறுத்த போகிறேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறபடியினாலே என்ன பண்ண போறாங்க? அப்படிப்பட்ட அவனுடைய சரீரத்தில் எந்த வியாதி வராதபடி, எந்த விதமான அழகு குறைவுகள் ஏற்படாதபடி ரொம்ப விசேஷமான உணவுகளை கொடுத்து, ரொம்ப கரெக்டான உணவுகளை கொடுத்து, அந்த ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த அபிஷேகத்திற்கு நேராக அந்த குழந்தையை வளர்க்க ஆரம்பிப்பாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி ஆண்டவருக்காக பிரதிஷ்டை பண்ணி கரெக்டாக வளர்க்காத பிள்ளைகளை ஆசாரிய பதவியில் கர்த்தர் அவர்களை கொண்டு வர அனுமதிக்க மாட்டாங்க. ஹல்லேலூயா. அங்க இருக்கிற எல்டர்ஸ் they would not allow. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அதுதான் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு பாஸ்ட் குழந்தைங்களா இருக்கலாம், லைவ்ல பார்த்துன்னு இருக்கிறவங்களுக்கு சொல்றேன் நான், பாஸ்ட் குழந்தைங்க தான் அவங்க ஊழியக்காரவங்க ஆயிடலாம் நீங்க சொல்லலாம். only when you sanctify them, ஊழியத்திற்காக அழைத்து அவங்கள ஒப்பு கொடுத்த போது எல்லா டைமென்ஷன்லையும் அவங்க வளர்க்க நம்ம ஆயத்தமா இருக்கணும். ஹல்லேலூயா. அப்ப ஆயத்தமா இல்லாத போது they would not shine as a priest. ஹல்லேலூயா. அவங்க ஒரு ஆசாரியனா நிக்க முடியாது. they cannot stand like a priest. they cannot bring the anointing from the altar. ஆல்டர்ல இருந்து தேவ அபிஷேகத்தை அவங்களால கொண்டு வர முடியாது. ஏன்னா இதை கொண்டு வரணும்னா ஆவியானவரோடு கனெக்டடா இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப அந்த ஆவியானவரோடு நான் இருக்கணும்னா முதலாவதாக இந்த கருவாப்பட்டைக்கு இருக்கிற ரெண்டாவது குணம் uprightness, நீதி.
எனக்கு இருக்கிற நீதி அல்ல, கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டிருக்கிற நீதியில நான் என்னை அர்ப்பணிக்க விரும்பணும். நான் என் பிள்ளைகளை வளர்க்க விரும்பணும், என் குடும்பத்தை ஒடுக்க நினைக்கணும், என் சுய மரியாதைகளை நான் விடுக்க நினைக்கணும். ஹல்லேலூயா. இந்த கருவாப்பட்டையின் குணம் எனக்குள் இல்லை என்றால் நான் அபிஷேகத்துல எப்படி வளருவேன்? How will I grow in my anointing? How will I rise to heavens to fly? ஹalleluya, ஹalleluya. இன்று உங்களில் கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். உன்னுடைய நீதியை உன்னுடைய நீதியாய் நீ நினைத்துக் கொண்டிருக்கிறாய். அது அல்ல. whose report will you believe? யாருடைய ரிப்போர்ட்டை நீ பிலீவ் பண்ற? believe I have a report from heaven. ஹalleluya. பரலோகத்திலிருந்து உனக்காக வார்த்தைகளை கொடுக்கிற தேவனாகிய கர்த்தர் நானா இருக்கிறேன். ஹalleluya, ஹalleluya. whose report will you believe? I stand on the solid rock. இவர் சொல்றார், பில்லி கிரஹாம் சொல்றார், I stand on the solid rock. Every rock that is against me is waste. Who is that solid rock? Christ Jesus. Hallelujah. யார் அந்த solid rock? இயேசு. அப்ப இந்த இயேசுவுக்குள்ள நீங்க என்ன பண்ணணும்? நிக்கணும். அவர்தான் உங்களுடைய கண்மலை, அவர்தான். he is the only rock. ஹல்லேலூயா. அப்போ உங்களுக்கு நேரா வருகிற எல்லா கல்லுகளை கர்த்தர் உடை தெரிவார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், வாசிங்க, குயிக்கா வாசி. ದೇವರಿಗೆ ನೈವೇದ್ಯವಾದ ಆಹಾರದಲ್ಲಿ ಪರಿಶುದ್ಧವಾದದ್ದನ್ನು ಮಹಾಪರಿಶುದ್ಧವಾದದ್ದನ್ನು ಅವನು ಊಟ ಮಾಡಬಹುದೇ ಹೊರತು ಅವನಿಗೆ ಕಳಂಕವಿರುವುದರಿಂದ ತೆರೆಯನ್ನು ದಾಟಿ ಒಳಗೆ ಬರಬಾರದು, ಯಜ್ಞವೇದಿಯ ಒಳಗೆ ಬರಬಾರದು. ನನ್ನ ಪವಿತ್ರ ಸ್ಥಾನಗಳ ಗೌರವಕ್ಕೆ ಅವನಿಂದ ಕುಂದು ಉಂಟಾಗಬಾರದು. ಆ ಸ್ಥಾನಗಳನ್ನು ನನ್ನ ಸೇವೆಗೆ ಪ್ರತಿಷ್ಠಿಸಿಕೊಂಡ ಯೆಹೋವನು ನಾನೇ. ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்றார், உங்களை நான் செலக்ட் பண்ணி, தமிழ்ல என்னது? உங்களை நான் அவர்களை பரிசுத்தமாக்க, கடைசி வார்த்தை, for I am the Lord who sanctifies them. நான் அவர்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் என்று. ஆமென். ஹல்லேலூயா. நானே அவர்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். whose report will you believe? நீங்க நினைக்கலாம், ஓ நான் ஒருவேளை பரிசுத்தமா இல்லையோ, டாக்டர் சொல்லிட்டாங்க இந்த வியாதி என்னை விட்டு போகாது, அதனால இது வந்து முடியவே முடியாது, அவ்வளவுதான், என் வாழ்க்கை இடிஞ்சிருச்சு, சருங்கிட்டேன், அவ்வளவுதான், இனிமே மரணத்தை நோக்கி நான் ஓட போறேன். ஆண்டவர் சொல்றார், whose report will you believe? என்னுடைய தழும்புகளினால நீங்கள் சுகமானீர்கள். இதை நீங்க நம்புவீங்களா? இல்ல இதை நீங்க நம்புவீங்களா? we should absolutely respect and take all the steps டாக்டர் சொல்றது. ஆனா but you should believe the report from God. hallelujah. ஆண்டவர் சொல்லிட்டாரு, என்னுடைய தழும்புகளினால நீ சுகமானாய். ஹalleluya. உன்னுடைய நீதியினால நீ சுகமாவல, not by your uprightness. உன்னுடைய நீதி அல்ல, என்னுடைய நீதியினாலே, நான் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நீதியினாலே. I have selected you and have made sanctified for the anointing. ஹalleluya. நானே உன்னை பரிசுத்தப்படுத்தின தேவன். உன் அபிஷேகத்திற்கு நான் பரிசுத்தப்படுத்தி உன்னுடைய நீதியை உடைத்து என்னுடைய நீதியாய் நான் மாற்றிக்கொண்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹalleluya, ஹalleluya. இன்றைக்கு உங்களுடைய நீதியில நீங்க வாழ்றீங்கன்னா அதை உடைத்து எரியணும். ஹalleluya. உங்களுடைய நீதியில நீங்க இருந்தீங்கன்னா you definitely cannot climb, you definitely cannot walk up the stairs. எழும்ப முடியாது. It's not possible. ஹalleluya. ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை பரிசுத்தமாக்கின தேவன், உன்னுடைய அபிஷேகத்தை பரிசுத்தப்படுத்தின தேவன். I have sanctified you, I have called you, sanctified you. உன்னை அழைத்து உன்னை நான் பரிசுத்தப்படுத்தியிருக்கிறேன். I have never called you. நான் உன்னை கூப்பிட்டுட்டு பார்த்துருக்கிறீங்களா? நிறைய பிள்ளைகளை வந்து பெத்தெடுப்பாங்க, ஒழுக்கமாக வளர்த்துருக்கிறது எத்தனை பேர் பார்க்குறீங்க? பார்க்க முடியறதில்ல. ஆண்டவர் சொல்றார், உன்னை அழைத்ததும் நானே, உன்னை ஒழுக்கப்படுத்துறதும். ஹல்லேலூயா. அப்ப அப்படிப்பட்ட அற்புத தேவன் நம்மளுக்கு இருக்கிறார். Hebrews 11:24 நீங்க வாசிக்கும் போது, எடுக்க வேண்டாம், வாசிக்கும் போது அவர் மோசே வந்து முடிவெடுக்கிறார், எனக்கு எகிப்து வேண்டாம், எனக்கு எகிப்து வேண்டான்னு ஓடுறார் மீதியானுக்கு. ஆண்டவர் பேசுறார், மோசே ப்ளீஸ் கோ வாக் அப் டு தி பீப்பிள் ஆஃப் இஸ்ரேலைட்ஸ். நீ கடந்து போ, இஸ்ரவேல் ஜனங்களுடைய சத்தம் அவருடைய கூக்குரலின் செவிகளில விழுகிறது, நீ போ அப்படின்னு ஓடி செட்ஸ். எஸ் லார்ட், ஐ எம் ரெடி டு கோ. எனக்குள்ள நிறைய ஃபால்ட் இருக்குதுப்பா, பேச முடியல, வாய் ததல்து எல்லாமே. ஐ எம் த பர்சன் who told I don't want Egypt. நான் தான் சொன்னேன், எனக்கு எகிப்து வேண்டாம், எகிப்தை விட்டு நான் ஓடி போறேன், எனக்கு பயமா இருக்குது, ஜனங்க கண்டுபிடிச்சிட்டாங்க, நான் ஈப்ரூஸ்க்கு சில அவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கிறேன்னு இது பண்ணிட்டாங்க, என்னை வந்து அவமானப்படுத்த போறாங்க, நான் விட்டு ஓடி போனேன். எதற்கு?
ஆண்டவருடைய சத்தத்திற்கு. அதே ஆண்டவர் சொல்றார், மோசே கோ பேக் டு ஈஜிப்ட். என்ன சொல்றார் அவர்? அவருக்குள்ள இருக்கிற டிஸ்கம்ஃபர்ட்டை ஷேர் பண்ணிக்கிறார். இது முடியல, அது முடியல, இது முடியல, அது. பட் ஸ்டில் எண்ட் ஆஃப் த கான்வர்சேஷன் ஒத்துக்கிறார். ஐ எம் ரெடி லார்ட், ஐ வில் கோ. ஹல்லேலூயா. அப்போ இந்த நீதி உங்களுக்குள்ள இருக்கும்போது முடியாது என்கிற நினைக்கிற எடுக்கிற முடிவுகளில் கர்த்தர் உங்களை போக செய்வார். You will face every challenges. Hallelujah. I am not growing in my career. Online உங்களுக்கு சொல்றேன், I am not growing in my career. There is no promotion happening. There is nothing that is happening. Every doors are closed, but God is telling you He's opening a supernatural door for you when you are upright in my sight. Hallelujah. ஏன் பார்வையில் நீ நீதியா இருக்கும்போது உனக்காக நான் கதவுகளை திறப்பேன். Hallelujah. Hallelujah. அப்போ சினமன் கருவாப்பட்டைக்கு இருக்கிற குணம் uprightness, நீதி. நீதியோடைய அபிஷேகம் இருக்கணும். எப்படி இருக்கணும் அபிஷேகம்? தேவன் நினைக்கிற நீதி. எனக்கு இருக்கிற நீதி என்ன? நான் அவங்கள விட நல்ல அபிஷேகத்தில் நிரம்புறேனே. அவங்களுக்கு ஒரு 2-3 வார்த்தை வருது, எனக்கு ஒரு 10 வார்த்தை வருது. திஸ் இஸ் மை நீதி. ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குற நீதி வரும்போது என்ன பேசினாலும் அவங்கள உற்சாகப்படுத்தி அனுப்புவீங்க. ஹல்லேலூயா. அப்போ நீங்க அதை நினைக்கணும். whose report? believe the report of the God. ஹல்லேலூயா. யாருடைய ரிப்போர்ட்டை நீங்க பிலீவ் பண்ணோம்? ஆண்டவருடைய ரிப்போர்ட் மட்டுமே நீங்க பிலீவ் பண்ணோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த நீதிக்கு நேராக நீங்க ஒப்பு கொடுக்கும்போது your anointing will grow. ஹல்லேலூயா. நீங்க தெரியாத நேரத்தில் கர்த்தர் உங்களுடைய அபிஷேகத்தில் மேன்மையாக ஆண்டவர் கொண்டு போவார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.